ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு 6ஆம் தேதி 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய துவார தரிசனத்துக்கான டோக்கன் வந்து இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் தேதிக்கான டோக்கன் முடிஞ்சு இப்போ 10ஆம் தேதிக்கான டோக்கன் வந்து ரன்னிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியோட அபிஷியல் வெப்சைட்ல வந்து லைவ் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்கான ஸ்லாட் தான் நீங்க வந்து வாங்க முடியும். இன்னைக்கு 6ஆம் தேதி. ஸோ 6ஆம் தேதி நீங்க டிக்கெட் வாங்குனீங்கன்னா 10ஆம் தேதி தரிசனம் பார்க்கறதுக்கான டோக்கன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இடையில வந்து நம்ம ஒரு 3 நாள் வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த 3 நாள் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க என்ன பண்றது நாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா முன்னாடியே வந்து 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்கு டோக்கன் வாங்கிட்டு போயிட்டு ஸோ அப்போ வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் போயிட்டாங்க. நீங்க இன்னைக்கு வந்து டோக்கன் வாங்குனீங்கன்னா இந்த டேட்ல தான் கிடைக்கும். ஸோ 3 நாள் லோக்கல் டெம்பிள் பார்க்க முடியுமா, நம்ம இங்க ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்ற பெரிய ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நிறைய பேர் வாங்கிட்டு ரிட்டர்ன் போய் திரும்ப வராங்க. அதுலயும் ஆஃப்லைன்ல வாங்குறதுல இன்னொரு சிரமமான விஷயம் என்னன்னா, ஒருத்தங்களுக்கு ஒரே ஒரு டிக்கெட் தான் கொடுக்குறாங்க அப்படின்றனால ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கூட்டிட்டு வந்து லைன்ல நின்று டோக்கன் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்து சாமி பார்க்கறதும் நிறைய பேத்துக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. இதனாலேயே தர்ஷன் பாக்குறவங்களோட எண்ணிக்கையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த 10 நாளும் அதிக அளவு பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிதான் டிடிடி வந்து எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி டோக்கனோட கவுண்டிங்கும் அதிகமா தான் கொடுத்தாங்க. 10 கவுண்டர்ஸ், கீழ் திருப்பதியில 9 கவுண்டர் போட்டிருந்தாங்க. அதுலயும் வந்து 5 கவுண்டர் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. நேற்று 5ஆம் தேதி தர்ஷன் எவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க அப்படின்னா 47,781 பேர் தான் தர்ஷன் வந்து பார்த்திருக்காங்க. 4ஆம் தேதிக்கும் 5ஆம் தேதிக்கும் பார்த்தோம்னாலே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய பேர் என்னன்னா இந்த ஆஃப்லைன்ல வந்து டோக்கன் வாங்கிட்டு திரும்ப போய் ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு வரணும் திரும்பியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராம விடுறது ஒரு காரணம். 300 ரூபா தர்ஷன் புக் பண்ணவங்க நிறைய பேர் சாமி தரிசனம் பார்க்க போயிடுறாங்க. ஏன்னா அவங்க ஆன்லைன்லயே புக் பண்ணிட்டாங்க. தர்ஷன் போறது மட்டும்தான். ஆஃப்லைன்ல போறவங்களுக்கு மட்டும்தான் ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கு. பிரம்மோற்சவம் மாதிரி டைரக்டா ஃப்ரீ தர்ஷன் மட்டும் அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய பேர் சாமி பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நான் நாளைக்கு போனேன்னா 7ஆம் தேதிக்கான டோக்கனே கிடைக்குமா, நான் சாமி பார்த்துடலாமா அன்னைக்கு ஏன்னு கேட்குறீங்க. கண்டிப்பா முடியாது. இப்போ 10ஆம் தேதிக்கும் 11ஆம் தேதிக்கான ஸ்லாட் தான் இருக்கு. நீங்க போனீங்கன்னா 2 நிமிஷத்துல டோக்கன் வாங்கிக்கலாம். கீழ் திருப்பதியில ட்ரெயின்ல போறவங்களுக்கு விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் இது ரெண்டுலயும் டோக்கன் கவுண்டர் இருக்கு. பஸ்ல போறவங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நேத்துலாம் சுத்தமா கோவிந்தராஜ சுவாமி கவுண்டர்ஸ்ல எல்லாம் கூட்டமே கிடையாது. ஒருத்தர் கூட இல்ல. அந்த போட்டோஸ் கூட நான் டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 4 இடங்கள்ல தான் இப்போ டோக்கன் இஷ்யூ பண்றாங்க. பேலன்ஸ் இருக்க 5 கவுண்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த 5 கவுண்டர்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு கவுண்டருக்கு வரதுக்கு அப்படின்றனால நாங்க க்ளோஸ் பண்ற டெசிஷன் எடுத்திருக்கோம்னு சொல்லி டிடிடி 4ஆம் தேதி வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. 4ஆம் தேதியில இருந்து இந்த 4 கவுண்டர் மட்டும் தான் ஒர்க் ஆகுது. இதுலயுமே ரொம்ப கூட்டம் கம்மியா இருக்கு. நிறைய பேர் கமெண்ட் ஷேர் பண்றாங்க, நான் போனேன் 2 நிமிஷத்துல வாங்கிட்டேங்க, 1 நிமிஷத்துல வாங்கிட்டேன் அப்படின்ட்டு. வாங்கினாலும் வந்து நம்ம 2-3 நாள் வெயிட் பண்ணி தான் கண்டிப்பா பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 12ஆம் தேதியில இருந்து எப்பயும் போல நம்ம நார்மலா தர்ஷன் பார்க்க போவோம் இல்லையா, ஒன்று வந்து டோக்கன் இருந்துச்சுன்னா டோக்கன் வாங்கிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா கியூல ஜாயின் பண்ணி சாமி பார்க்குற மாதிரி தர்ஷன் பார்க்கலாம். என்ன இந்த வைகுண்ட துவார தரிசனம் நம்ம பார்க்க முடியாது. அந்த சொர்க்க வாசலுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து தர்ஷன் பார்க்க முடியாது. அதுதான் ஒரு விஷயம். ஆனா மூலவர் தரிசனம் பார்க்கலாம். எப்பயும் போல நார்மலா 12ஆம் தேதியில இருந்து ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு போனீங்கன்னா 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்கு தான் கிடைக்கும். 9ஆம் தேதிக்கு கூட கிடைக்காது. போறதுக்கு பிளான் பண்றவங்க பாத்துக்கோங்க. நேத்துமே 300 ரூபா தரிசனம் ஆகட்டும், இலவச தரிசனம் ஆகட்டும், நிறைய பேர் வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியா முடிஞ்சது, நாங்க ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவருக்குள்ளே தர்ஷன் பார்த்துட்டோம், ரொம்பலாம் ரஷ் இல்ல, வெயிட்டிங் ஹால்ல வைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நேற்று தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கையே ரொம்ப கம்மி தான். அதனால கூட்டமும் அந்த அளவுக்கு இருக்குல்ல. ஆஃப்லைன்ல போய் டோக்கன் வாங்குறதுக்கு கண்டிப்பா வந்து உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கணும். ஓட்டர் ஐடி வச்சு வாங்க முடியாது. ஆன்லைன்ல மட்டும்தான் நம்ம வந்து ஓட்டர் ஐடி வச்சு புக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டைரக்டா போனோம் அப்படின்னா ஆதார் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்றதுக்குமே தர்ஷன் டிக்கெட் 2 பேத்துக்கு இருக்கணும். 2 பேத்துக்கு இருக்கான்னு பார்த்துட்டு தான் கொடுக்குறாங்க. தர்ஷன் டிக்கெட்ல நோட் பண்ணி தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு தர்ஷன் டேட் என்னைக்கு, தர்ஷன் டைம் பார்த்து தான் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கு. ரூம்ஸுமே வந்து நார்மலான நாள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் சிஆர் ஆஃபீஸ்லாம் போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அளவுக்கு இப்போ வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ரூம்ஸுமே ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்குது. ஒரு 10-15 நிமிஷத்துல போய் ரூம்ஸ் வந்து வாங்குற மாதிரியான
ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போதைக்கு இருக்கு. 300 ரூபா தர்ஷன் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. இன்னைக்கு வந்து பௌர்ணமி, திருமலையில பௌர்ணமி கருட சேவை வந்து கிடையாது. டிடிடி ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு பௌர்ணமி கருட சேவை இல்லை. இந்த மாசம் 28ஆம் தேதி ரத சப்தமி வருது. அதுல 7 வாகன சேவையில கருட வாகன சேவையும் இருக்கும். ஸோ கருட வாகன சேவையில மலையப்ப சுவாமிகளை தரிசனம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 28ஆம் தேதி கண்டிப்பா போயிட்டு வாங்க. எப்பயும் போல நார்மலா தர்ஷன் இருக்கும். நம்ம டிக்கெட் வாங்கலாம், டிக்கெட் இல்லாமையும் போகலாம். அதே மாதிரி வந்து கபிலேஸ்வர சுவாமி கோவில்ல வந்து தெப்போற்சவம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா நம்ம போட்டோஸுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் அண்ட் சண்டிகேஸ்வர பிளஸ் டிவோட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து தெப்போற்சவம் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க 12ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் 300 ரூபா தரிசனம். நான் நேற்று ஒரு விஷயம் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். டிடிடி கஸ்டமர் கேர் கேட்டதுக்கு இன்னைக்கு நாளைக்குள்ள உங்களுக்கு வெப்சைட்ல அப்டேஷன் வந்து வரும், நீங்க செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ இன்னைக்கு அப்டேட் வரலாம், நாளைக்கு ஓப்பன் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நாளைக்குள்ள அப்டேட் வந்துச்சுன்னா 9ஆம் தேதி கண்டிப்பா டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேலன்ஸ் டேக்கு மட்டும் ஓப்பன் பண்றாங்களா இல்லைன்னா பிப்ரவரி மார்ச் சேர்த்து ஓப்பன் பண்ண போறாங்களா அப்படின்றது டிடிடி அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணா மட்டும்தான் தெரியும். நிறைய பேர் ஜனவரி மாசத்துக்கு 12ஆம் தேதிக்கு மேல ஆர்ஜித சேவா டிக்கெட் அதே மாதிரி எலக்ட்ரானிக் டிப்ல செலக்ட் ஆயிருப்பீங்க. இவங்க எல்லாருக்குமே அந்த பேலன்ஸ்க்கான ரூம் புக்கிங்கும் வந்து 300 ரூபா தரிசனம் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா தான் வரும். கண்டிப்பா வர்ச்சுவல் சேவா 500 ரூபா தர்ஷன்லயும் உங்களுக்கு இந்த டைம் டிக்கெட் ஓப்பன் ஆகும். மேபி வந்து 14ஆம் தேதிக்கு மேல இஷ்யூ பண்ணலாம், இல்லைன்னா 12ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு 500 ரூபா தர்ஷன்ல இஷ்யூ பண்ணலாம். ரத சப்தமி அன்னைக்கு இருக்குமான்றது கன்ஃபார்மா தெரியல. மேபி 300 ரூபாயில ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு என்னைக்கு போகணுமோ ஓப்பனிங் அப்டேட் வந்துச்சுன்னா உடனே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நீங்க ஃபாலோ பண்ணி புக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது லைவ் அப்டேட் ஆகட்டும், தர்ஷன் டைம் அப்டேட் ஆகட்டும், உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஜனவரி மாசத்துக்கான சீனியர் சிட்டிசன், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கான தர்ஷன் டிக்கெட்டுமே கண்டிப்பா இன்னைக்கு இந்த வாரத்துல இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்குள்ள அப்டேட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதிக்கு மேலதான் வரும் நான் நினைக்கிறேன். பொங்கலுக்கு போறவங்க கண்டிப்பா அந்த டிக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அப்டேட்டா இருந்தாலும் உடனே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும், அதாவது நேத்து இன்னைக்கு பார்க்கும்போது நார்மலா போயிட்டு இருக்கு தர்ஷன். ஸோ கண்டிப்பா ஃப்ரீ டிக்கெட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால தரிசனம் போக முடியும் அப்படின்னா மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. கோவிட் வேக்சினேஷனோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிசிஆர் இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. மாஸ்க் மட்டும் போங்க. மாஸ்க்கும் வந்து நிறைய இடத்துல செக் பண்றதில்ல, நிறைய பேர் வேர் பண்றதில்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்மளோட சேஃப்டிக்காக வேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட்டு கொஞ்சம் இருக்கு. அதனால புதிய வைரஸ் அப்படின்றனால நம்ம சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு மாஸ்க் எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுக்கு லட்டு கவுண்டர் ஆகட்டும், லட்டு கவுண்டர்ல மட்டும் எப்பயுமே ஓரளவுக்கு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு சில டைமிங் பொறுத்து. நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனீங்க அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட்ஸா இருக்கு. வேற அந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இன்னைக்கு தரிசனம் போயிருக்கீங்க இல்லைன்னா நேத்து போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல இல்லைன்னா டெலிகிராம்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து போகக்கூடிய நண்பர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.